வைரமுத்து இன்னும் சூப்பராக அதை சொல்லுவார். ஜப்பானில் ஒரு பிள்ளை அறிவாளியாக பெறப்படுகிறது, அமெரிக்காவில் ஒரு பிள்ளை விஞ்ஞானியாக பெறப்படுகிறான், ஏதோ இன்னொரு நாட்டு பேரை சொல்லி அங்கே வந்து ஒரு ஆசிரியனாக பெறப்படுகிறான். இந்தியாவில் மட்டும்தான் ஒரு பிள்ளை கொல்லிக்காக பிறக்கப்படுகிறது அப்படின்பார். இந்தியாவில் மட்டும்தான் ஒரு பிள்ளை கொல்லிக்காக பெற்றெடுக்கப்படுகிறது. ஒன்றுமே இல்லைனாலும் கொல்லி வைக்க ஒரு பிள்ளை வேணும், கொண்டே விட்டால் சாம்பல் தரப்போகிறான் சொம்புல, விவேக் சொல்கிறது மாதிரி. இப்போலாம் அதுக்கெல்லாம் ரூட்டே கிடையாது. தம்பி கிளம்புக தம்பிங்கிறாங்க, பின்னாலே வந்துடுது சொம்பு நாம் கிளம்புறதுக்கு முன்னால். இதுக்கு ஒருத்தனை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கி சந்தானம் சொல்கிற மாதிரி ஆரம்பத்துலேருந்து பறிச்சு பேசாமல் பருத்தி முட குடோன்லேயே இருந்திருக்கலாம். இந்த பர்பஸ் அப்போ என்ன? அப்போ இதெல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுங்கள். இது அவர்களுக்கான உலகம். இந்த உலகத்தில் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு சங்கடமாக இருந்தாலும் கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளதான். அவர்கள் தங்கள் சுதந்திரத்தின் மீது கூடுதல் கவனத்தோடு இருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறான். எந்த சின்ன சிராய்ப்பும் எனக்கு வந்து விடக்கூடாது என்பது ரொம்ப ஃப்ரஜைலாக இருக்கிறார்கள் இந்த தலைமுறை பிள்ளைகள். காரணம், அவர்களுக்கு எதிர்ப்பு நிலை கிடையாது, வாழ்வியல் கூறுகள் இல்லை, அவர்கள் புழங்குகிற கருவிகள் அவர்களை எதிர்ப்பது கிடையாது. அவர்கள் எதையெல்லாம் பெரிது நினைக்கிறார்கள் அவை அனைத்தும் அவர்களுடைய சொல் பேச்சு கேட்கின்றன. அலெக்சா ப்ளே தி சாங் என்றால் அலெக்சா கேட்கிறது. அலெக்சா யாருன்னே இவனுக்கு தெரியாது, அலெக்சாக்கும் இவனுக்கு தெரியாது. சிரி கால் ராமகிருஷ்ணன் அப்படின்னா சிரி நேராக ராமகிருஷ்ணன் கால் பண்ணும். 3 ராமகிருஷ்ணன் கால் பண்ணிச்சுன்னா இஸ் இட் ஏ ராமகிருஷ்ணன் ஆர் பி ராமகிருஷ்ணன் ஆர் சி ராமகிருஷ்ணன் அது உங்களை கேட்கும். அதை விட அது எந்த அளவுக்கு புச்சாலி ஆயிடுச்சுன்னா, இந்த சிரி ஆப்பிளில் இருக்கிற சிரி, அது சிரின்னு சொல்கிறதுல நம்மளால கொஞ்சம் தடுமாறி ஸ்ரீன்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்ரீன்னு சொன்னாலும் அது கேட்குது, அதையும் கண்டுபிடிச்சிச்சு. இவங்களை வாயில் வராது உள் இருக்கு. அன்றைக்கி ஒருத்தர் ஸ்ரீ காலுங்கிறாரு, என்னங்க ஸ்ரீன்னு சொல்கிறான் கேட்குதுன்னு பார்த்தா, இல்லையா அது பேர் சிரியா, நான் ஸ்ரீன்னு தான் அப்போலேருந்தே கூப்பிட்றேன் அப்படிங்கிறாப்புல. அவர் அது பேரே ஸ்ரீனே நினச்சிக்கிட்டே இருந்திருக்காப்புல. என் பொண்டாட்டி பேரும் அது பேரும் ஒன்றுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேனே, அது பேர் ஸ்ரீ இல்லையா சிரியா அப்படிங்கிறார். அப்போது எதிர்த்து பேசாத கருவிகளோடு பேசி புழங்கியவர்களுக்கு எதிர்ப்புனா என்ன, மாற்று கருத்துனா என்ன அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்போ இந்த பிள்ளைகளிடம் நீங்கள் உத்தரவிட முடியாது, உரையாடத்தான் முடியும். யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் அ டிஸ்கஷன், நாட் அ டிபேட். டிஸ்கஷன் நீங்கள் தயாராக இருக்கணும். உங்களுக்கு சமமானவர்களாக நீங்கள் அவர்கள் நடத்தவில்லை என்றால் அவர்கள் காது கொடுப்பார்கள், உங்களுக்கு மனசு கொடுக்க மாட்டார்கள். இதெல்லாம் உடனே நீங்கள் இந்த காலத்து பிள்ளையிலே மோசமாகிடுச்சு, வீணாக போனவங்க, உருப்படைய மாட்டாங்க, வேலை நல்லா இருக்க மாட்டாங்க, பெத்த பிள்ளையிலே மண்ணவாரி தூத்துறது. நோ, this is the period where they born with their own technology and there is don't expect any reciprocation from them. தின்ன வைத்த முன்ன வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறியே, உன்னை பெத்தெடுக்க நான் இவ்வளோ பற்றி சிரமம், அம்மா கிரிஞ்சு மாதிரி பேசாத, பூமர் மாதிரி உளராத, என்ன மேட்ரு அதுக்குவா அப்படின்றாய். நீ பெத்தெடுக்க சிரமப்பட்டு நான் என்ன பண்ண பெற்றுக்காம இருந்துடுவாய். அடுத்த கட்டம்லாம் நானாக கேட்டேம்மா. அப்போ முன்னாலாம் இது மாதிரி அம்மா சொன்னால் உடனே சரிம்மா இட்லிக்கு முட்டில் மொளாப்படியே வைமா தின்னு தொலைறேன்னு தின்றுவாங்க முன்னாலாம்.